Pongalo Pongal, இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones. பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை முன்னிட்டு சென்னையில் நாளை போக்குவரத்து மாற்றப்பட்டிருக்கிறது. 19ஆம் தேதி அதாவது நாளை நேரு வெளிப்புற விளையாட்டு அரங்கில் நடைபெறும் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு தொடக்க விழாவில் பங்கேற்பதற்காக சென்னைக்கு வர இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இதனையொட்டி சென்னையின் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நாளை பிற்பகல் 3 மணி முதல் இரவு 8 மணி வரை மாற்று வழித்தடங்களில் செல்ல அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை அண்ணா ஆர்ச் முதல் முத்துசாமி சாலை சந்திப்பு வரை இரு திசைகளிலும் வணிக வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்படாது என்று கூறப்பட்டிருக்கிறது. எங்கெங்கெல்லாம் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குமோ அங்கெல்லாம் மாற்று வழித்தடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். அன்பரசன், பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையொட்டி சென்னையுடைய பல்வேறு பகுதிகளிலும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. என்னென்ன இடங்களில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன? மாற்று வழித்தடங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனவா? வேதவல்லி, நேரு வெளிப்புற விளையாட்டு அரங்கில் நாளை நடைபெற இருக்கிற கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு என்ற தொடக்க விழாவில் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்ளவிருக்கிறார். இதற்காக அங்கு பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சென்னை காவல்துறை தரப்பிலிருந்து மொத்தம் 25 அடுக்கு போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர், அதே போன்று தமிழக அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ளவிருப்பதால் அங்கு ஒரு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த காரணத்திற்காக நாளை இங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம் என சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இதனால் அங்கு போக்குவரத்து மாற்றங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரதமர் வருகையை ஒட்டியும் விழா நடைபெறும் இடம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஈவேரா சாலை, தாச பிரகாஷ் முதல் சென்னை மருத்துவக் கல்லூரி சந்திப்பு வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும், அதே போல அண்ணா சாலை, எஸ் வி பட்டேல் சாலை மற்றும் ஜிஎஸ்டி சாலைகளில் போக்குவரத்து மெதுவாக இருக்கும், அதாவது நெரிசல் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் போக்குவரத்து மிக குறைவாக இருக்கும். இதனால் போக்குவரத்து சீரான வேகத்தில் செல்ல இயலாது எனவும் சென்னை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இதனால் மாற்று வழிகளை தேர்ந்தெடுக்குமாறு பொதுமக்களுக்கு சென்னை காவல்துறை வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. குறிப்பாக நாளை மதியம் 3 மணி முதல் இரவு 8 மணி வரை சில இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அண்ணா ஆர்ச்சி முதல் முத்துசாமி பாலம் சந்திப்பு வரை இரு திசைகளிலும் வணிக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இருந்து வரும் வாகனங்கள் அண்ணா ஆர்ச்சில் திருப்பி விடப்பட்டு அண்ணா நகர் வழியாக புதிய ஆவடி சாலையில் திருப்பி விடப்படும் எனவும் சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்திருக்கிறது. வட சென்னையில் இருந்து பாரிமுனையை நோக்கி வரும் வாகனங்கள் என்ஆர்டி புதிய பாலத்தில் இருந்து திருப்பி விடப்பட்டு ஸ்டான்லி சுற்றி மின்ட் சந்திப்பு, மூலக்கொத்தளம் சந்திப்பு வழியாக பேசன் பிரிட்ஜ் வழியாக மாற்றிவிடப்படும், வியாசார்பாடி மாற்றிவிடப்படும் எனவும் சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தங்களது பயணங்களை மாற்றி அமைக்குமாறு சென்னை போக்குவரத்து காவல்துறை கேட்டுக் கொண்டிருக்கிறது. வேதவல்லி, பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையொட்டி சென்னையின் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி அன்பரசன். Pongalo Pongal, இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones.